பெருசு, அதிக ஞானம். அப்படின்னா தேவனுடைய ஞானம் எனப்படுவது எப்படி இருக்கும்? அது புரியவே புரியாது. இந்த மனுஷனுடைய ஞானத்தினாலே தேவனுக்குரியவைகளை, ரட்சிப்புக்குரியவைகளை, சிலுவை பற்றிய உபதேசத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று நினைச்சா நம்மளால முடியாதுங்க. தயவு செய்து இங்க யாராவது அமர்ந்திருக்கிறவங்க இந்த இயேசு கிறிஸ்துவை, ரட்சிப்பை, தேவனை நாம் புரிஞ்சுக்கினாதான் நான் நம்புவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோத்து போவீங்க. அது உங்களுக்கு புரியாது. அது உன்னுடைய ஞானத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஞானம். அது நீ அதை சிம்பிளா என்ன பண்ணிக்கணும்? நம்பணும், அவ்வளவுதான். விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இந்த உலகத்தில் ஞானத்தினாலே நாம் தேவனை என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. பாருங்க, அதே 21ஆம் வசனத்தில்